என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு என்ன பார்க்க வந்திருக்கிறது? ஏன்டா வந்தீங்க? என்னண்ணே இது? நீங்களே இப்படி பண்ணலாமா? எங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா? அண்ணி நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஏன்னா அண்ணியோட ஆபரேஷன் பணம் வாங்கினீங்கல்ல, அதை அன்னிக்கு செலவு பண்ணீங்களா? அந்த அளவுக்கு அண்ணி உங்களுக்கு அலட்சியமா போயிட்டாங்களா? போது நிறுத்துங்கடா. என்னமோ மாத்தி மாத்தி புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நீங்க யாரும் தப்பு பண்ணலையா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அது சரி, உங்களுக்கே நீங்க பண்ண தப்பு என்னன்னு தெரியல. டேய் மணியரசு, நானாவது இவ்வளவு தனியா கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்துறேன். ஆனா நீ கவிதாவை கூப்பிட்டு வந்து குடும்பத்துக்குள்ளேயே குடும்பம் நடத்தல. அண்ணே, நான் ஏற்கனவே கவிதாக்கு தாலி கட்டி பொண்டாட்டியை தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அதை மறந்துட்டு பேசாதீங்க. டேய், நான் எதுவும் மறக்கலடா. நீ கவிதா கழுத்துல தாலியை கட்டி கூப்பிட்டு வந்துட்டா அதுக்கு பேர் கல்யாணமா? நானாவது உங்க அண்ணி கழுத்துல தாலியை கட்டி இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அமுதா கழுத்துல தாலியை கட்டின ஒரே மாசத்துல அவளை கழட்டி விட்டுட்டு தாலி கட்டாமே கவிதா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த. இன்னும் இருக்கு கேளு. தாலி கட்டாமே அவளை கர்ப்பமாக்கிட்ட. நீ எல்லாம் வந்து எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சடா. இல்ல என் நேரம்டா. ஏன்னா இவன் பண்ண தப்பெல்லாம் இப்ப தப்புன்னு சொல்றீங்க. அந்த நேரத்துல கவிதா வீட்டுக்குள்ள சேர்த்தது, கவிதாக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே நீங்க தானே. அப்ப உங்களுக்கு சரின்னு பட்டது, இப்ப தப்பா தோணுதானே? இப்பவும் சொல்றேன்டா, இவன் செஞ்சது தப்புதான். குடும்பமானம் கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் மூடி மறைச்சேன். ஏன்னா குடும்ப மானத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, இப்ப அதை நீங்க தான் காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சொத்து பிரிக்க சொல்லி ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போனீங்களே, அப்ப மட்டும் உங்க குடும்ப மனம் காத்துல பறக்கலையா? டேய், இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. யார இவ்வளவு பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரா?